சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாயில் ஃபுட்டா கேழ்வரகு கஞ்சி தான் கொடுப்பாங்க. கேழ்வரகுல அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூப்பரான கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் கேழ்வரகு மாவு, அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி சேர்த்து நல்லா பதமா பசஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாவே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி, பூரி, அடை இது எதுக்குமே எனக்கு ஷேப்னு ஒண்ணு வரவே வராது. அதுக்காகவே ராஷ்ல நான் அவங்களோட சப்பாத்தி மேக்கரை வாங்கிருக்கேன். ராஷ் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெடிஷனல் குக்வேர் கம்பெனி. பட்டர் ஷீட் வச்சுட்டு மேல நம்ம உருண்டை பிடிச்சதை வச்சுட்டு இன்னொரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப பிரஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல, சூப்பரா ஷேப் வந்துரும். இதோட அவுட்டர் பார்ட் அதனாலயும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலயும் இருக்கிறதுனால நமக்கு ஹெல்தியும் கூட. தோசைக்கல்ல எண்ணெயை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அடையை எடுத்து போட்டுக்கலாம். மேலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேழ்வரகு அடை ஹெல்தியா ரெடி ஆயிருச்சு. பாத்தீங்களா, என் அடை எல்லாமே சூப்பர் ஷேப்ல இருக்கு. உங்களுக்கு இந்த சப்பாத்தி மேக்கர் வேணும்னா அவங்களோட ஷாப் OMR பெருங்குடியில இருக்கு. நேரா விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வெப்சைட் கொடுக்குற அதுல செக் பண்ணி வாங்கிக்கோங்க.